السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய உதவியால் ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு காலையிலே ஓத வேண்டிய ஔராதுகள் திக்ருகளை ஓதியவர்களாக அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனை படிப்பதற்காக இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர், நல்லவர், குர்ஆனை தானும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வகுப்பிலே இரண்டாவது அத்தியாயமாகிய சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த இன்றைய வகுப்பில் 186, 187 ஆகிய வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். 186வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. உம்மிடம் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் நெருக்கமாக இருக்கிறேன். அவர்களில் பிரார்த்திப்பவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் தருகிறேன். எனவே நேர்வழி பெறும் பொருட்டு அவர்கள் என்னிடம் அவர்களுடைய தேவைகளை கேட்கட்டும், என்னை அழைக்கட்டும், என்னையே ஈமான் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் பிரார்த்தனை துஆவை பற்றி பேசுகிற ஒரு வசனமாகும். இதற்கு முன்னால் 183, 184, 185 ஆகிய வசனங்களில் அல்லாஹு தஆலா ரமலானை பற்றியும் நோன்பை பற்றியும் பேசுகிறார். இந்த வசனத்தில் துஆவை பற்றி சொல்கிறார். அதற்கு அடுத்த 187வது வசனத்திலும் நோன்பை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறார். நோன்பை பற்றி பேசக்கூடிய வசனங்களுக்கு இடையிலே அல்லாஹு தஆலா துஆவை கொண்டு வந்திருக்கிறார். இதனுடைய அர்த்தம் தஃப்சீர் ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், நோன்பு மாதமும் ஒருவர் நோன்போடு இருக்கிற நிலையும் துஆ கபூலாகுவதற்கு மிகவும் ஏற்ற, துஆவுக்கே உரிய ஒரு சூழ்நிலையாக, மாதமாக காணப்படுகிறது என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஹதீஸிலும் வருகிறது, 3 துஆக்களை அல்லாஹு தஆலா மறுப்பதில்லை. அதிலே ஒன்று தஅவத்து ஸாயிம் ஹத்தா யுஃப்திர், நோன்பாளி நோன்போடு இருக்கிற நேரத்தில் கேட்கிற துஆ. இந்த ஹதீஸிலே நோன்பாளி என்று பொதுப்படையாக வருகிறது, ரமலான் என்று வரவில்லை. எனவே ஒரு நோன்பாளி அவர் எந்த மாதத்தில் நோன்போடு இருந்தாலும், ஃபர்தான நோன்போடு இருந்தாலும் சரி, சுன்னத்தான நோன்போடு இருந்தாலும் சரி, அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் தகுதியானது. இப்போ பொதுவாக நோன்போடு இருக்கிற ஒருவருடைய துஆ மறுக்கப்பட மாட்டாது என்றால், ரமலானிலே நோன்போடு இருக்கிற ஒருவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக மிக தகுதியானது என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா
ரமலானில் பிரார்த்தனையை பற்றி இங்கே சொல்வதாக தப்சீர் ஆசிரியர்கள் குறிப்பிட்டாலும், பொதுவாக துஆ என்பது இஸ்லாத்தில் மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அத்துஆஉ ஹுவல் இபாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிரார்த்தனை அதுதான் இபாதத் என்றார்கள். நாம் கவனமாக சிந்திக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் இது. பிரார்த்தனை அதுதான் இபாதத். அப்ப இபாதத்துக்கள் நிறைய இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது பிரார்த்தனை அதுதான் இபாதத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், பிரார்த்தனையினுடைய முக்கியத்துவம் இதன் மூலம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. உதாரணமாக ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஹஜ்ஜிலே பல இபாதத்துகள் இருக்கின்றன, பல கடமைகள் இருக்கின்றன. இஹ்ராம் அணிதல், அதே போல தவாப் செய்தல், மினாவில் தங்குதல், அரஃபா, முஸ்தலிஃபா, அதுபோல ஜமராத்தில் கல்லெறிவது, குர்பானி கொடுப்பது, முடிவெட்டுவது, திரும்ப தவாப் செய்வது, சஹி செய்வது என்று பல்வேறு இபாதத்துகள் ஹஜ்ஜிலே இருக்கின்றன. இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றால் அரஃபா தான் என்றார்கள். ஒருவர் அரஃபாவில் மட்டும் நிற்பதனால் அவருடைய ஹஜ் நிறைவேற மாட்டார். அதே நேரத்தில் எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு அரஃபாவில் நிற்காமல் போய்விட்டார் என்றால் அவருடைய ஹஜ்ஜும் சேராது. வல் ஹஜ்ஜு அரஃபா என்பது ஹஜ்ஜினுடைய கிரிகைகளில் அரஃபாவில் தங்குவது என்பது மிக முக்கியத்துவம் பெறுகிறது. அதுபோலதான் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளில் மிக முக்கியமான இபாதத்தாக துஆ அடையாளப்படுத்தப்படுகிறது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ அதுதான் இபாதத் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே அத்துஆஉ முஹுல் இபாதா என்று வருகிறது. பிரார்த்தனை வணக்கத்தின் மூளை என்று வருகிறது. ஆனால் அது லைஃபான ரிவாயத் ஆகும். அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். துஆ அதுதான் இபாதத் என்பதிலிருந்து இபாதத்தினுடைய மிக உயர்ந்த ஒரு அம்சமாக, ஒரு உயர்ந்த நிலையாக காணப்படுவது பிரார்த்தனையாகும். உண்மையிலேயே ஒரு அடியான் பிரார்த்தனை செய்யும் போது அவன் தான் அடிமை என்பதை உணர்ந்த நிலையில்தான் எஜமானனாகிய அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய கைகளை உயர்த்துகிறான். தன்னுடைய எஜமானனாகிய அல்லாஹ்விடத்தில் மண்டி இட்டு பிரார்த்தனை செய்கிறான், கெஞ்சி கேட்கிறான். அந்த இடத்தில் அவன் தான் அல்லாஹுடைய அடிமை என்பதை 100% ஏற்றுக்கொள்கிறான். எனவே இந்த குர்ஆன் வசனம் துஆ ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. துஆ கேட்காதவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க கேட்க அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறார். அல்லாஹுடைய ஹசானாவிலிருந்து நாம் கேட்பதை தருகிற போது எதுவுமே குறைந்து விடுவதில்லை என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக கேட்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வ இதா சஅலக இபாதி, நபியே உங்களிடம் என்னுடைய அடியார்கள் வந்து என்னை பற்றி கேட்டால், வேறு இடங்களில் நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்விடம் நபியை உன்னிடம் வந்து கேட்டால் என்று வருகிற இடங்கள், அல்லது நபியை உன்னிடம் கேட்கிறார்கள் என்று வருகிற இடங்களில் எல்லாம் குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் பதில் சொல்லுகிற பொறுப்பை நபிக்கு ஒப்படைக்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஆனால் இந்த வசனத்தில் அப்படி அந்த பொறுப்பை நபிக்கு ஒப்படைக்காமல் அல்லாஹு தஆலா அவனே பதில் சொல்லுகிறான். நபியே உம்மிடம் வந்து என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் நெருக்கமாக இருக்கிறேன். அல்லாஹுவே நேரடியாக பதிலை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், பிரார்த்திக்கிற ஒருவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் தருகிறேன். ஃபல்யஸ்தஜீபு லீ, அவர்கள் என்னிடம்
கேட்கட்டும். அல்லாஹு தாலா சொல்கிறான், அவர்கள் என்னிடம் கேட்கட்டும், என்னை அழைக்கட்டும் என்று சொல்கிறார். இப்போ அல்லாஹுவிடம் கேட்பதை அல்லாஹ் இங்கே வலியுறுத்துகிறார். அல்லாஹுவை நம்முடைய தேவை நிமித்தம் அழைப்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறார். அதனால் தான் வேறொரு இடத்திலே சொல்கிறான், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்காதவர்கள் பெருமைக்காரர்கள், அல்லாஹ்விடம் தங்களுடைய தேவைகளை கேட்காதவர்கள் பெருமைக்காரர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். அவர்கள் நரகத்தில் இழிவடைந்தவர்களாக நுழைவார்கள் என்பதையும் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். எனவே ஒரு அடியான் அவனுடைய உபூதியத்தை வெளிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக பிரார்த்தனை இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். எனவே அல்லாஹ்விடம் கேட்கிறவன் நேர்வழியில் இருக்கிறார். பல் எஸ்தஜீபூலி, என்னிடம் அவர்கள் தங்களுடைய தேவைகளை கேட்கட்டும், என்னை அழைக்கட்டும். வல் யுமினூ பி, என்னை ஈமான் கொள்ளட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெற என்று சொல்லுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவை நம்புவது, அல்லாஹுவிடம் பிரார்த்திப்பது என்பது நேர்வழிக்குரிய வழியாகவும் காணப்படுகிறது. உண்மையிலேயே ஆரம்ப காலங்களிலிருந்து, குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து வரக்கூடிய ஷிர்க்குகளிலே மிக மோசமான ஷிர்க்காக காணப்படுவது அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்திப்பதுதான். ஏனென்றால் அல்லாஹு தஆலா சர்வ வல்லமை உள்ளவனாக இருக்கிறான். ரப்புல் ஆலமீன், பிரபஞ்சம் அனைத்திற்கும் அவன்தான் எஜமானனாக இருக்கிறான். அதே போல அவன் மாலிக்குல் முல்காக இருக்கிறான். அரசர்களுக்கெல்லாம் பேரரசனாக அல்லாஹ் இருக்கிறான். மாலிக்கு யௌமித்தீனாக, மறுமை நாள் நியாய தீர்ப்பு நாளின் அரசனாக அவன்தான் இருக்கிறான். அதுபோல லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமாக காணப்படுகின்றன. அவன் கதீராக, காதிராக, முக்ததிராக இருக்கிறான். அவன் சமீஆக, பசீராக இருக்கிறான். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு கரீபாக, நெருக்கமாக இருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய அல்லாஹுவை விட்டுவிட்டு அல்லாஹுடைய படைப்புகளிடம் ஒருவன் போய் பிரார்த்தனை செய்கிறான் என்றால், அதுதான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயமாகவும் பாவமாகவும் காணப்படுகிறது. அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு அடியான் செய்யக்கூடிய மிக பயங்கரமான பாவம் எது என்று கேட்கப்பட்ட போது, அன் தஜ்அல லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக், அவனே உன்னை படைத்திருக்கிற நிலையில் அவனுக்கு நிகராக, அவனுடைய இடத்தில் வேறொருவரை கொண்டு வந்து நீ வைப்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்று அழைப்பு விடுக்கும் போது, இந்த அழைப்பை உதாசீனம் செய்துவிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் ஒருவன் தன்னுடைய தேவையை கேட்கிறான் என்றால், இவனை விட ஜாஹில் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. இவனை விட வாலிம், அநியாயக்காரன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. படைத்த ரப்புல் ஆலமீன், எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனான ரப்புல் ஆலமீன், நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் என்னிடம் நீ கேளு என்று சொல்லுகிற போது, இல்லை இல்லை, உன்னிடம் வரமாட்டேன், நான் அவுலியாக்களிடம்தான் போவேன், நான் சிலைகளிடம்தான் போவேன், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரடியில் தான் போவேன் என்று ஒருவன் நடக்கிறான் என்றால், நிச்சயமாக அவன் திமிர் பிடித்தவன், அவன் ஒரு முட்டாள், அவன் ஒரு அநியாயக்காரன் என்பதை நாம் புரிய வேண்டும். ஆனால் அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த செய்தி தெரியாத காரணத்தினால் நிறைய முஸ்லீம்கள் இன்று துஆவுடைய விஷயத்தில் அல்லாஹுக்கு இணை வைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சாதாரணமான ஒரு பிரச்சனை அல்ல. நம்ம சில நேரங்களில் ஷிர்க்கோடு ஒப்பிடுகிற போது மிக அற்பமான பிரச்சனைகளை தலையில் தூக்கி உலகமே தலைகீழாக மாறுவதை பார்க்கிறோம். ஷிர்க்கோடு ஒப்பிடுகிற போது எல்லா பாவங்களுமே சாதாரணமானவை. இந்த உலகத்தில் ஒருவன் தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்வதாக இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
அவன் பெற்ற குழந்தைகளை அவன் கொல்வதாக இருக்கலாம், அல்லது யாரையாவது அவன் கொலை செய்வதாக இருக்கலாம், மதுபானம் அருந்துவதாக இருக்கலாம், வட்டி சாப்பிடுவதாக இருக்கலாம், ஆயிரக்கணக்கானவர்களை ஒரே நேரத்தில் அவன் கொலை செய்வதாக இருக்கலாம். எந்த பாவமாக இருந்தாலும் ஷிர்கோடு ஒப்பிடுகிற போது இவைகளெல்லாம் சாதாரணமானவை. இப்ப இந்த விஷயம் இஸ்லாத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்ட போதிலும் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களில் ஒரு கூட்டம் தர்காக்களிடத்திலும் அவுலியாக்கள் என்று அவர்கள் நம்பக்கூடிய மரணித்தவர்களிடத்திலும் போய் மண்டியிட்டு கிடப்பது என்பது நம் எல்லோரையும் கவலையிலும் மனவேதனையிலும் ஆழ்த்த வேண்டும். ஆனால் இன்று தாவாவில் ஈடுபடுகிற நம்மில் பலருக்கு கூட ஷிர்க் என்பது ஒரு பெரிய அநியாயம் என்று புரியாமல் அதை நாம் அங்கீகரித்து கொண்டிருப்பது என்பது வேதனையான விஷயமாகும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஹிதாயத்தை தர வேண்டும், நம்மை மன்னிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் யாராவது அவுலியாக்களிடம் போய் தங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்களாக இருந்தால் அவர்களை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. வறுமையின் உச்சகட்டத்தில் நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு பெரிய பாவத்திற்குள் போய் விழ பார்க்கிறார். வட்டியாக இருக்கலாம், அல்லது விபச்சாரமாக இருக்கலாம். இந்த நேரத்தில் நாம் சில நேரங்களில் அவர் தற்கொலைக்கு போகக்கூடியவராக இருக்கலாம். நாம் இதை ஒரு பெரிய இஷ்யூவாக கருதுவோம். ஆனால் இதைவிட பெரிய பிரச்சினை தான் நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை போக்குவதற்காக, தனக்கு ஏற்பட்ட நோயை போக்குவதற்காக, அல்லது தனக்கு குழந்தை இல்லை என்பதற்காக தர்காக்களுக்கு சென்று அங்கு அடக்கப்பட்டிருக்கிறவர்களிடத்தில் தங்களுடைய தேவைகளை கேட்பது என்பதை எப்போது நாம் எல்லோரும் புரிந்து கொள்கிறோமோ அப்போது அல்ஹம்துலில்லாஹ் இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டவர்களாக நாம் மாறுவோம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 187வது வசனத்தில் அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக நோன்பினுடைய தெளிவை தருகிறார். உஹில்ல லக்கும் லைலத்துஸ் ஸியாமிர் ரஃபது இலா நிசாஇக்கும். நோன்பு கால இரவுகளில் உங்கள் மனைவியருடன் உடலுறவு கொள்வது உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறார். அர் ரஃபத் என்றால் அல் ஜிமா, உடலுறவு கொள்வது என்பது அர்த்தமாகும். இந்த வசனத்தை படிக்கிற போதே ஒரு விஷயம் நமக்கு கிளிக் ஆகிறது. அதாவது நோன்பு கால இரவுகளில் மனைவியோடு சேர்வது தடுக்கப்பட்டிருந்திருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. ஆனால் இங்கே அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கப்படுகிறது என்று பிரகடனப்படுத்துகிற போது இது ஏற்கனவே தடுக்கப்பட்டிருந்திருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. உண்மையிலே ஆரம்பத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்ட ஆரம்ப கட்டத்தில் ஒருவர் மனைவியோடு, தப்சீராசிரியர் சொல்கிறார், ஒருவர் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதாக இருந்தால் இஷாவுக்கு முதல் அல்லது தூங்குவதற்கு முன்னர் அவர் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விடவர். அதற்கு பிறகு இஷாவுக்கு பிறகு அவர் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது தடுக்கப்பட்டிருந்தது. அது ஒரு பெரிய சங்கடமான சூழ்நிலையாகவும் சஹாபாக்களுக்கு இருந்து ஒரு சில சஹாபாக்கள் அந்த நேரத்திற்கு பிறகு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்து கொண்ட ஒரு நிலையும் காணப்பட்டது என்பதை இந்த வசனத்தின் இறுதி பகுதியிலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். உஹில்ல லக்கும் லைலத்துஸ் ஸியாமிர் ரஃபது இலா நிசாஇக்கும். ரமலானுடைய நோன்பு கால இரவுகளில் நீங்கள் உங்களுடைய மனைவியரோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது. எனவே ஒருவர் நோன்பு திறந்ததிலிருந்து ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் தன்னுடைய மனைவியோடு நோன்பு காலங்களில், குறிப்பாக ரமலான் மாத இரவுகளில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது தெளிவாகவே ஹலாலாக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் கூட இந்த செய்தி தெரியாத சில பாமர மக்கள் இன்றும் கூட இந்த அல்லாஹ் ஹலாலாக்கிய தாம்பத்தியத்தை தமக்கு ஹராமாக்கி வைத்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா மனைவிமாரோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதை இங்கே சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறான், ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன. அவர்கள் உங்களுக்கு ஆடைகள்,
நீங்கள் அவர்களுக்கு ஆடைகள் என்று சொல்கிறார். மனைவிமார் கணவன்மாருக்கு ஆடை, அதே போல கணவன்மார் மனைவிமாருக்கு ஆடை. இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது பல்வேறு கருத்துக்களை தப்சீராசிரியர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஒன்றோடு ஒன்று முரண்படக்கூடியது அல்ல என்கிற வகையில் எல்லா தப்சீர்களையும் நாம் உள்வாங்கலாம். சிலர் சொல்கிறார்கள் ஆடை என்பது அமைதி, நிம்மதி என்கிற கருத்தை தரும் என்று சொல்கிறார். அதாவது கணவன் மனைவிக்கு அமைதி தரக்கூடிய ஒருவராகவும் நிம்மதியை தரக்கூடிய ஒருவராகவும், கணவன் மனைவிக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒருவராகவும் இருக்க வேண்டும். இப்போ வேறொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும்போது, உங்களை சோடிகளாக அவன் படைத்திருப்பது அல்லாஹுடைய அத்தாட்சியில் உள்ளது, லித்தஸ்குனு இலைஹா, நீங்கள் அந்த சோடிகள் ஒருவர் மற்றவரிடத்தில் அமைதியை பெற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவிக்கும் நிம்மதி தருகிற அமைதி தருகிற ஒரு லைஃப் பார்ட்னராக இருக்க வேண்டும் என்பது குடும்ப வாழ்க்கையில் இஸ்லாம் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான அம்சமாகும். ஆனால் நிறைய பேர் அந்த விஷயத்தில் தோல்வி அடைகிறார்கள். சுமையாக மனைவி அல்லது கணவன் மாறிவிடுவதை பார்க்கிறோம். சிலர் வெளிப்படையாகவே சொல்கிறார்கள், கொஞ்ச காலம் திருமணம் முடிக்காமல் இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள், திருமணத்தை பிற்போட்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள், திருமணம் முடிக்காமல் வாழ்ந்தால் நிம்மதியாக இருக்கும் என்று சொல்லக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம். நான் குடும்ப வாழ்க்கையில் தோல்வியடைந்து விட்டேன் என்று புலம்புகிற நிறைய பேரை நாம் பார்க்கிறோம். உண்மையிலே இந்த புலம்பலுக்கு காரணம், நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை இஸ்லாமியமயப்படுத்தாமல் இருப்பதுதான். அப்படின்றால் நிறைய சகோதர சகோதரிகள் குர்ஆன் ஹதீஸுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள், இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள், ஆனால் குடும்ப வாழ்க்கை விஷயத்தில் மார்க்கத்தை உதறிவிடுகிறார்கள். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில். ஆனால் அதை பற்றிய நாலேஜ் நம்மிடம் இல்லை. நாலேஜ் இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாத நிலை. ஒரு சுன்னத்தான ஒரு இபாதத்திற்கு, இபாதா மஹ்லா என்கிற பகுதியில் வரக்கூடிய ஒரு சுன்னத்தான இபாதத்திற்கு சில நேரங்களில் அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் கூட கணவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் விஷயத்தில் தோல்வியடைந்து விடுகிறார், அல்லது மனைவிக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் விஷயத்தில் தோல்வியடைந்து விடுகிறார்கள். இது குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போவதற்கான அடிப்படையாக காணப்படுகிறது. அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும், நம்முடைய உள்ளங்களை அவனுடைய மார்க்கத்தின் பால் நெருக்க வேண்டும், அல்லாஹுடைய சட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடிய மனிதர்களாக முஸ்லிம்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும், தொழுகை நோன்பில் மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், இது போன்றுள்ள பொது வாழ்க்கை, எல்லாவற்றிலும் வரக்கூடிய குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் இஸ்லாமிய வழிகாட்டல்களையும் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். இப்போ இங்கே கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை என்றால் ஒருவர் மற்றவரிடத்தில் நிம்மதியை பெறுவது என்கிற கருத்தை தப்சீராசிரியர்கள் ஒரு சாரார் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்கிறார்கள், இரண்டு பேரும் அதாவது தங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையிலே தாராளமாக நடந்து கொள்வது, அதாவது ஒரு போர்வைக்குள் இரண்டு பேரும் ஆடை இல்லாமல் இருக்கலாம் என்கிற ஒரு விஷயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏனென்றால் கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருப்பதனால் ஒருவருடைய அவுரத்தை மற்றவர் பார்க்கலாம் என்கிற கருத்து இதிலே உள்ளது என்கிற கருத்தையும் உலமாக்கள் குறிப்பிடுவதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், அலிம் அல்லாஹு அன்னக்கும் குன்தும் தக்தானூன அன்ஃபுஸக்கும் ஃபதாப அலைக்கும் வஅஃபா அன்கும். உங்களில் சிலர் துரோகம், உங்களுக்கு இரகசியமாக துரோகம் இழைத்துக் கொண்டீர்கள், உங்களில் சிலர் உங்களுக்கு துரோகம் இழைத்துக் கொண்டீர்கள், அதை அல்லாஹ் அறிவான், உங்களை அவன் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அதாவது நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சில சஹாபாக்கள்
இஷா வரைக்கும் தான் ஆரம்பத்தில் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம் என்கிற சட்டம் இருக்கிற போது, இஷாவுக்கு பிறகும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு தங்களுக்கு தாங்களே துரோகம் இழைத்துக் கொண்டார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டபோது அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் என்பதை இங்கே சொல்கிறார். பொதுவாக நமக்கு தெரியும், நாம் செய்யக்கூடிய எந்த பாவமாக இருந்தாலும் தௌபா செய்தால் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிப்பார். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபல் ஆன பாஷிரூஹுன்ன, இப்போது நீங்கள் உங்களுடைய மனைவிமாரோடு தாராளமாக சேருங்கள். அதாவது இந்த குர்ஆன் வசனம் இறக்கப்பட்ட பிறகு நோன்பு திறந்ததிலிருந்து ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் உள்ள நேரத்தில் உங்களுடைய மனைவிமாரோடு நீங்கள் உறவு கொண்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடுங்கள், அவர்களோடு சேருங்கள் என்பதை அல்லாஹ் அனுமதிக்கிறார். வபுத்தகு மா கதபல்லாஹு லக்கும், சேர்வதோடு உங்களுக்கு அல்லாஹ் எழுதியதை நீங்கள் தேடுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறார். உங்களுக்கு அல்லாஹ் எழுதியதை தேடுங்கள் என்கிற இந்த விஷயத்தில் பல்வேறு கருத்துக்கள் தப்சீராசிரியர்களால் முன்வைக்கப்படுகிறது. சிலர் குழந்தை பாக்கியம் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு அல்லாஹ்விடம் உள்ள அருளை தேடுங்கள் என்றால் உங்களுக்கு அல்லாஹ் எழுதியதை தேடுங்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு எழுதிய குழந்தையை நீங்கள் தாம்பத்தியத்தின் மூலம் தேடுங்கள். அதே போல நிம்மதியை தேடுங்கள். இப்படி பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். வெள்ளை கயிற்றிலிருந்து கருப்பு கயிற்றிலிருந்து வெள்ளை கயிறு தெரியும் வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள், குடியுங்கள். சும்ம அதிமு ஸியாம இலல் லைல், பிறகு இரவு தோன்றும் வரைக்கும் நோன்பை பூரணப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த வசனத்திலே நோன்பினுடைய சரியான நேரம் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. கைஸ் இப்னு சர்மா அல்லது செர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், ஆரம்பத்தில் இருந்த சட்டம் எப்படி என்றால், ஒருவர் நோன்பு திறப்பார், நோன்பு திறக்காமல் அவர் தூங்கிவிட்டால், நோன்பு திறந்துட்டால் அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு. நோன்பு திறக்காமல் தூங்கிவிட்டால் அவர் கண்டினியூவாக நோன்பிருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இந்த கைஸ் இப்னு சர்மா என்கிற நபித்தோழர் வேலைக்கு போய் வருகிறார். மனைவியிடம் வந்து கேட்கிறார், நோன்பு திறப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று. அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய வீட்டில் என்றால் எதுவும் இல்லை, நான் பக்கத்து வீட்டில் போய் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்து வருகிறேன் என்று அவர்கள் போகிறார்கள். போய் நோன்பு திறப்பதற்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். இவர் தூங்கிவிட்டார். நோன்பு திறக்கிற டைம் தாண்டி இவர் தூங்கிவிட்டார் அசதியினால். அப்போ அந்த மனைவி வந்து கை செய்தப்படுகிறார்கள், தூங்கிவிட்டாரே என்று. அப்போ அவருக்கு என்ன கடமை? இனி கண்டினியூவாக நோன்பிருக்க வேண்டியது. நோன்பு திறக்கிற நேரத்தில் தூங்கிவிட்டார், எனவே அடுத்த நாளும் அவர் நோன்பிருக்க வேண்டும். இதுதான் ஆரம்பத்தில் உள்ள சட்டம். அப்போ அடுத்த நாள் நோன்போடு வேலைக்கு போகிறார். இடையிலே அவரால் முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறார். இப்போதுதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறார். அப்போ நீங்கள் ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் உண்ணுங்கள், குடியுங்கள், இரவு வரைக்கும். ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் உண்ணுங்கள், குடியுங்கள். பிறகு ஃபஜ்ர் உதயமானால் நோன்பை ஆரம்பித்து இரவு வரும் வரைக்கும், அப்போ சூரியன் மறைவது என்பது இரவு ஆரம்பிக்கிறது என்பதை காட்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அக்பல லைலு மின் ஹாஹுனா வ அத்பர நஹாரு மின் ஹாஹுனா ஃபகத் அஃப்தர ஸாயிம். இந்த பக்கம் இரவு வந்து பகல் போய்விட்டால் நோன்பாளி நோன்பு திறந்து விடுகிறார் என்று சொன்னார். அப்போ இரவு வரும் வரை, அப்போ நோன்பினுடைய நேரம் ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து இரவு உண்டாகிறது. அப்போ சூரியன் மறைகிற வரைக்கும். அப்போ இது தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் தாராளமாக உறங்கினாலும் அல்லது விழித்திருந்தாலும் சாப்பிடலாம் என்கிற விஷயத்தை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அடுத்ததாக ஒரு சட்டம் சொல்லுகிறான், வலா துபாஷிரூஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித். நீங்கள் பள்ளிவாசல்களில் இஅ்திகாஃப் இருக்கிற நிலையில்
மனைவிமாரோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்கிறார். பள்ளிவாசல்களில் இஅ்திகாஃப் இருக்கிற நிலையில் உங்களுடைய மனைவியரோடு நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டாம். இங்கே பல விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்று, இஅ்திகாஃப் என்கிற ஒரு இபாதத் இருக்கிறது என்பதை சொல்லுகிறான். இரண்டாவது, இஅ்திகாஃப் இருக்க வேண்டிய இடம் மஸ்ஜிதுகள் தான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான். ஆனால் மஸ்ஜித் அல்லாத இடங்களில் இத்திகாஃப் இருக்க முடியாது. இல்லை, பெண்கள் கல்வி அடைய வேண்டிய தேவை இருக்கிறது. சில பெண்கள் அவர்கள் வீட்டிலே தொழுகைக்காக வைத்திருக்கிற இடம் முசல்லாவிலே நாங்கள் ஏத்திகாஃப் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது ஏத்திகாஃபாக அமையாது. தொழுத இடத்தில் உட்கார்ந்து திக்ரு செய்து கொண்டிருந்தால் நன்மை கிடைக்கும், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அது ஏத்திகாஃப் என்கிற இபாதத்தாக ஆகாது என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏத்திகாஃப் இருப்பதாக இருந்தால் மஸ்ஜிதுகளிலே தான் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும். அடுத்தது, மஸ்ஜிதிலே இத்திகாஃப் இருக்கிற போது குடும்பத்தோடு இருக்கலாம் என்பதும் விளங்குகிறது. குடும்பத்தோடு இருக்கிற போது மனைவியரோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. அல்லது மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே வீடு இருக்கிறது, ஒருவர் பள்ளியிலே இத்திகாஃப் இருந்துவிட்டு வீட்டில் இருக்கிற மனைவியோடு வந்து அந்த இத்திகாஃப் நிலையில் தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமா என்றால் அதுவும் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படியான சட்டங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், தில்க ஹுதூதுல்லா, இவைகளெல்லாம் அல்லாஹ் போட்டிருக்கிற வரையறைகளாகும். ஃபலா தக்ரபூஹா, அதை நீங்கள் நெருங்காதீர்கள். அல்லாஹு தாலா போட்டிருக்கிற வரம்புகளை நெருங்காதீர்கள்னா அந்த வரம்புகளை உடைக்கிறதுக்கு வராதுங்க. அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய வரையறைகளை வரம்புகளை உடைப்பதற்கு நீங்கள் வராதீர்கள். அப்போ அல்லாஹுடைய சட்டங்களுக்கு கட்டுப்படுங்கள். கதாலிக யுபையினுல்லாஹு ஆயாத்திஹி லின்னாசி லஅல்லஹும் யத்தகூன். அல்லாஹு தஆலா தன்னுடைய வசனங்களை இவ்வாறு தெளிவுபடுத்துவது மக்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டி என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை நிறைவு செய்கிறார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரர்கள், இந்த இரண்டு வசனங்களும் மிக முக்கியமான பல சட்டங்களையும் விளக்கங்களையும் நமக்கு தருகிற வசனங்களாக இருக்கின்றன. இவற்றை நாம் சரியாக படித்து அதன் அடிப்படையில் அமல் செய்ய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.